ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு 8 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 முந்திரி, 3 தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதும் நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் வதக்கிட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கசூரி மீட்டி சேர்த்துட்டு நல்லா கிளறி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையையும் சேர்த்துட்டு முட்டையை நல்லா கிரேவிக்குள்ளே இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும். இது ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.